अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वाहिदुल क़हार अला आलिहि अत्तहार अस्हाबिल अहयार अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाह तआला फ़ुरक़ान अलीम फ़ुरक़ान मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। நம்மையெல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பிறக்க வைத்து மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மையெல்லாம் ஆக்கி வைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான சேகுமாரின் கருத்தை பற்றி பிடிக்கூடிய பாயத்தை கொடுத்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, உண்மையான வீரர்கள் யார் என்று நீங்கள் அறிவீர்களா? உண்மையான வீரர்கள் யார் என்று கேட்டால் இஸ்லாமினுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை சஹாபாக்கள் தான். அன்பர்களே, சஹாபாக்களை போன்று அவரை போன்று வீரமிக்கவர்கள் யாரும் பிறந்ததில்லை, இனிமேலும் பிறக்க போவதில்லை இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்படி வீரமிக்க சஹாபாக்களில் ஒருவரான அமர் பின் ஆஸ் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவர்கள் போர் தளபதியாகவும் பெரும் கொடையாளியாகவும் மிகவும் புத்தி கூர்மை வாய்ந்தவராகவும் ஆகியிருந்தார்கள். நண்பர்களே, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி காலத்தில் 2.5 வருடத்திற்கு முன்பாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் காஃபிராக இருக்கும் சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அவர்கள் பத்ர், உஹது போன்ற போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் போர் செய்தார்கள். இப்படி அகல் போர் முடிவில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்போது அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், நான் இனிமேல் இங்கே இருக்க நான்
நான் போவதில்லை. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ் கட்டுப்பட்டு இருப்பதை விட நஜ்ஜாசி மன்னனிடம் கட்டுப்பட்டு இருந்து போகின்றேன் அவர்கள் என்று கூறி நஜ்ஜாசி மன்னனிடம் அவர்கள் சென்றார்கள். நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். நீங்களும் முஸ்லீமாய் விடுங்கள், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று அவர்களுக்கு எடுத்து வைத்து அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் அவரிடத்தில் முஸ்லீமாய் விட்டார்கள். இதற்கு முன்பதாக அவர்கள் முஸ்லிமாவதற்கு முன்பதாக மக்காவில் முஸ்லிம்களை மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த காரணமாக முஸ்லிம்கள் செய்த அபிசினியாவிற்கு முஸ்லிம்கள் சென்றார்கள். அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை செய்யவே கூடாது என்பதற்காக அவர்கள் நஜ்ஜாசி மன்னனிடம் சென்று, நீங்கள் அவர்களுடைய எதிரிகள், நீங்கள் அவர்களை இங்கு நாட்டில் அவர்களை தங்க வைக்கக்கூடாது என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் எது உண்மையான மார்க்கம் என்று கேட்டறிந்து, நான் அவர்களை இங்கிருந்து விரட்ட மாட்டேன், அவர்கள் எப்பொழுது செல்வதற்கு விருப்பப்படுகிறார்களோ அப்போது அவர்கள் செல்லட்டும் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். பின்பு அவர்கள் நஜ்ஜாசி மன்னனிடம் களத்தில் முஸ்லிமாகிய போது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனா செல்கிறார்கள். அப்பொழுது செல்லும் வழியில் ஹாரிஸ் பின் அலி அவர்களும் உஸ்மான் பின் தல்ஹா அவர்களும் முஸ்லிமாவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களும் இவர்கள் மூவரும் சேர்ந்து முஸ்லீமாகி விட்டார்கள். அவர்கள் முஸ்லீமாகிய சிறிது நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாத்துஸ் சலாசில் என்ற போருக்கு அவை தளபதியாக நியமித்தார்கள். ஒரு போர் என்று வந்தால் ஒரு போர் என்று வந்தால் போர் தளபதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் புத்தி கூர்மை
வாய்ந்தவர்களாகவும் சிந்திக்கும் திறன் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னால் அவர்கள் புத்தி குருமை வாய்ந்த சஹாபி அவர்கள். இவ்வாறு போருக்கு செல்லும் பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 நபர்களை கொண்டு போர்க்காரர்களை அவர்கள் அனுப்புகின்றார்கள். காஃபிர்கள் 1000 நபர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 200 நபர்களை போருக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அந்த போரில் முஸ்லிம் எண்ணிக்கை 500 நபர்கள் இருந்தார்கள். காஃபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். அந்த போருக்கு செல்லும் பொழுது இரவில் ஒரு இடத்தில் அவர்கள் தங்கினார்கள். அப்பொழுது இரவில் கடும் குளிர் வீசியது. அந்த குளிரின் காரணமாக சஹாபாக்கள் நெருப்பை மூட்டி கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அபுல் அபி நாசிர் அவர்கள் நீங்கள் நெருப்பை அணைத்து என்று உத்தரவிட்டார்கள். அதை கேட்டது சஹாபாக்கள் வருத்தம் அடைந்தார்கள், இன்னும் கோபமுட்டார்கள். நாங்கள் குளிரின் காரணமாக நினைத்த தவிர நாங்கள் நெருப்பை மூட்டவில்லை என்றவர்கள் கோபமுட்டார்கள். அப்பொழுது அந்த போரில் பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். அபூபக்கர் அனுபவர்கள் உமர் அனுபவர்கள் இது போன்ற சஹாபாக்கள் அந்த போரில் அனுபவர்கள் இவர்களுக்கு கீழ் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். அப்பொழுது உமர் அவர்கள் கோபப்பட்டு அபூபக்கர் அனுபவத்தில் இவ்வாறு அவர்கள் நெருப்பை அமைக்க சொல்கின்றார்கள் என்று சொன்னபோது இவர்கள்தான் இந்த போருக்கு படை தளபதியாக இருக்கின்றார்கள், நாம் இவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த போரின் முடிவில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். வெற்றி கொண்டு மதீனா திரும்பும் பொழுது சஹாபாக்கள் இவர்கள் நடந்து கொண்ட முறை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டபொழுது, அப்பொழுது அந்த நெருப்பை மூட்டி இருந்தால் காஃபிர்கள் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வார்கள்
அப்படி அவர் எண்ணிக்கையை அறிந்து கொண்டாலே இதுவே பாதி வெற்றியாகிவிடும் என்று கூறினார்கள். இதன் காரணமாக தவிர நான் நெருப்பை அமைக்க சொல்லவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இவ்வாறு அவர்கள் கூறியது கேட்டதும் பெருமானார் அவர்கள் இவர்களுடைய புத்தி கூர்மை பார்த்து பாராட்டினார்கள். நண்பர்களே, இவ்வாறு சஹாபாக்களை பற்றி அறிந்து அவரை போன்று வீரமாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.